என்ன இவ்வளவு சைட் அடிச்சிட்டு இருக்கியா? ஓய், இது என் ஆளு. நீ ரூட்டு போடுறியா? சூர்யா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? தயவு செஞ்சு என்கிட்ட பேச. ஸ்ருதி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல இங்க இருந்து போ. ஸ்ருதி, ஸ்ருதி, போன்னு சொன்னல, இப்ப நீயே தேடி வந்துட்ட பாத்தியா? காதல் கோவப்படவும் வைக்கும், தேடிட்டு வரவும் வைக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எருமாடு தானே? நான் எருமாடு இல்லைங்க, எருமாடு லோன் விஷயமா வந்தேன். டேய், டீ வச்சா சொல்லிட்டு வைடா. ஆறு போயிடுச்சு பாரு. இன்னொரு தடவை சொல்லாம வச்சா மூஞ்சி மேல ஊத்திடுவேன். ஐயா அந்த லோனு விஷயம். யோ போயா, போய் உட்காரியா. காலங்காத்தால எருமை கழுதன சாவுகிறாக்கி. யோ, நீ கடன் கொடுக்குறியோ இல்லையோ, முதல்ல மரியாதை கொடுத்து பாரு. சார், கடங்காரன் தானே? அவன் கடங்காரன் தான், ஆனா நீ அவனுக்கு வேலைக்காரன். ஒழுங்கா வேலையை பார்த்தியா? இந்த அமௌண்ட் ஸ்கீடி எடுக்கணும். மேனேஜரை பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. நேரா போய். எக்ஸ்கியூஸ் மீ சார். थैंक यू. ஓ வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா. இது என்னோட ஃப்ரெண்ட் கணேஷ். ஐ எம் கணேஷ், MBA ரேங்க் ஹோல்டர் சார். ஓ, PMR லோன் விஷயமா மேனேஜரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆல் தி பெஸ்ட். थैंक यू சார். போராட ஆரம்பிச்சிட்டீங்க. குட் லக். தேங்க்யூ சார். இந்த லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா என் லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சான் சார். மேனேஜர் ரூம். தேங்க் யூ. உடனே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிப்பேன். கடனை அடைச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து என் தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன் சார். உங்களுக்கு இல்லாத லோனா நான் சாங்ஷன் பண்ணி தரேன் சார். மேபி கமிங் சார். வா. என்னது ஷூரிட்டியா சார்? என்ன சார் இது? உங்கள்கிட்ட போய் நான் ஷூரிட்டி கேட்பேனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது லோன் தானே, நான் சாங்ஷன் பண்ணி தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன விஷயம்? வணக்கம் சார். ஐ எம் எஸ் கணேஷ், MBA ரேங்க் ஹோல்டர் சார். இந்த PMRI பிரதமருடைய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். இதோட என் சர்டிஃபிகேட்ஸு அட்டாச்சு எவ்ரிதிங். நீங்கள் மனசு வச்சு இந்த லோன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இது மச்சான், நீங்கள் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போ. சீக்கிரம் ரெடி பண்ணு சார். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க சார் அந்த சார், ஐ எம் எஸ் கணேஷ், MBA படிச்சிருக்கேன் சார். இந்த லோன் விஷயமா உங்ககிட்ட அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன் அது நான் என்ன கதையா கேட்டுக்கிட்டு இருக்கேன்? கதை தான் சார். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. என்னை நம்பி வயசான அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு ரெடியா 2 தங்கச்சிங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க லோனுக்கு போடுற இந்த கையெழுத்துல தான் எங்க குடும்பத்துடைய எதிர்காலமே இருக்கு சார். யோ சுப்பிரமணியம் சார், வாயா. தா 4037 கொண்டே போடு. சரி. லோன் எப்போ சார் கிடைக்கும்? என்னமோ ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்த மாதிரி எப்போ ரெடி ஆகும்னு கேட்குறேன். சாரி சார், லோன் உடனே கொடுத்துருவீங்கன்னு வெளியில எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் சொல்லுவான்யா, பணம் நாளில் கொடுக்கணும். உனக்கு என்ன வீடு இருக்கா, நிலம் இருக்கா, இல்லை சொத்து பத்து இருக்கா? சொத்து வீடு நிலமெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு பழச்சிக்குவேனே சார். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கேன் சார். MBA சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருக்கேன் சார். என்னையா பெரிய சர்டிஃபிகேட்டு? அதான் ஊர்ல எல்லா பயல்ட்டையும் கிடக்க. தாடிக்கு விழுந்தா MA MBA. ஹலோ, நீங்களும் அந்த சர்டிபிகேட் வச்சு தான் இங்க மேனேஜர் ஆயிருக்கீங்க, மறந்துடாதீங்க. அதுக்காக ஊர்ல போற வரவனுக்கு நான் லோன் கொடுத்துக்கிட்டு இருந்தா பேங்கை இழுத்து மூட வேண்டியதான். படிச்சவனுக்கு லோன் கொடுத்து இது வரைக்கும் எந்த பேங்க் மூடினதில்ல சார். ஷூரிட்டி ஷூரிட்டின்றீங்களே, ஒரு MBA சர்டிபிகேட்டோட வேற என்ன சார் ஷூரிட்டி வேணும் உங்களுக்கு? ரவுத்திரம் பழகு. சர்டிபிகேட்டா? அதை வச்சு என்ன பண்ண சொல்றேன்? நாக்கு வலிக்கிறதுக்கும் பின்னாடி தொடச்சு தூக்கி போடவும் தான் யூஸ் ஆகும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? தொடச்சு தூக்கி போடவடா சொன்ன? தொடச்சு தூக்கி போடுறதுக்கு அவன் படிச்சான்? அவன் படிப்பை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? அது அவங்க அம்மாவோட கனவுடா, அவங்க அப்பாவோட உழைப்புடா, அவன் தங்கச்சிகளோட எதிர்பார்ப்புடா. மொத்தத்துல அவன் குடும்பத்தோட வாழ்க்கைய அவன் படிப்புல தாண்டா இருக்கு.
அந்த படிப்பேடா தப்பா சொன்ன தப்பா சொன்ன சொல்லுவியா சொல்லுவியாடா உன் படிப்பை பத்தி பேசுறாடா அவன் படிப்பே தப்பா சொல்றாடா படிச்சவனா அவளை கேவலமா படிச்சாடா அவங்களுக்கு உங்களால உயிரோட விடக்கூடாது லோன் கொடுக்கலனா மேனேஜர் மேல கை வைப்பியா? பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு. உட்காருங்க சார், வருவாரு. உட்காருமா. ஹலோ சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐ எம் சந்திரசேகர், காலேஜ் ப்ரொஃபஸர். சூர்யாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். யோ சண்முகம் சார், அவனை திறந்து விடியா. என்ன சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சைன் பண்ணுங்க. MBA படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அந்த படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. பேங்க் மேனேஜரை அடிச்சேன்னு அரெஸ்ட் பண்ணீங்களே, ஏன் அடிச்சேன் எதுக்கு அடிச்சேன்னு கேட்டீங்களா? இப்ப படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மரியாதை கிடைக்காதனால தான் அடிச்சேன். வாங்க அங்கிள் போலாம். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறே சூர்யா. இந்த கோபம் உன்னை எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாத்தியா? என் மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். சூர்யா ப்ளீஸ். இட்ஸ் ஆல் ரைட், கம் ஆன். போராடுவோம் போராடுவோம், பதில் சொல் பதில் சொல், கல்வி கொடுக்கும் எங்கள் குரலை கல்வி கொடுக்கும் எங்கள் குரலை போராடுவோம் 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 போராடுவோம், பதில் சொல் பதில் சொல் பதில் சொல், பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு போராடுவோம் 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 போராடுவோம், பதில் சொல் பதில் சொல். இருங்க இருங்க ஐயா, இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். எந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியாது. யோ இங்க பாரு, ஸ்கூலுக்கு போக வேண்டிய குழந்தைங்க, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வயசானவங்க, மாசம் ஆபீஸ் சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவங்களை இங்க நின்னு திணறிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி அப்பாவி ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு? ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு தான் நாங்க போராட்டமே நடத்துறோம். இப்படி செஞ்சாதான் கவர்மெண்ட் எங்களை திரும்பி பார்க்கும். சம்பளத்துல போராடுறான், இப்ப என்னன்ற? யோ நீங்கெல்லாம் இருக்கிற வேலைக்கு சம்பளம் பத்தலன்னு தாயா போராடுறீங்க? அவன் படிச்சு முடிச்சிட்டு வருஷ கணக்கா ஒரு வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கானுங்க. அதான் இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை. போன வாரம் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு சாலை மறியல்னு ஒண்ணு பண்ணானுங்க. அதுக்கப்புறம் சட்டம் படிச்ச வக்கீல் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள். இதெல்லாம் போதாதுன்னு இப்ப நீங்க வேற போராட்டம் நடத்துறீங்க. யோ நீங்க போராட்டம் நடத்துறதுனால பாதிக்கப்படுறது ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க. சார் இந்த ஆள்கிட்ட என்ன சார் பேச்சு வேண்டியிருக்கு? அந்த ஆளாச்சு சொல்றீங்க. யோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யாரு எங்களை கேள்வி கேட்க? போராட்டம் நடத்துறது எங்க நீங்க எல்லாம் ஆசிரியர். நான் போறது இருக்கட்டும். போக மாட்டியா? மேல கை வச்ச மேல எவனாவது கைய வச்சீங்க, கைய எடுத்துரு. நீங்க இருங்க சார். நீங்கெல்லாம் ஆம்பளை தானே, கொஞ்சம் கூட நினைவில்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. உங்களுக்கு மனசாச்சே இல்லையாடா கொலகார பாவியலா? இந்த புண்ணியவான பார்த்தாடா ரவுடின்னு கேக்குறீங்க. ஏன்னா உங்களை அடக்குறது நாட்டுல ஆளே இல்லையா? ஆட்டோ வண்டியில வந்து வாங்குறா.